தமிழ்நாட்டு அரசியல்ல 60 வருஷம் எதிரும் புதிருமா இருந்த திமுகவும் அதிமுகவும் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒன்னா சேர முயற்சி பண்ணாங்க, ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி சொல்லியிருந்தாரு. வாசுகி சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு சி.வி. சண்முகம் கூட சொல்லியிருந்தாரு. இப்ப இவரையும் மையமா வச்சு பல கருத்துக்கள் வந்தது. அவரும் பேசியிருக்காரு. அவர் யாருன்னா விசிகா தலைவர் திருமாவளவன். அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி தரப்ப யாருக்குமே பெரும்பான்மை இல்லாததுனால திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடந்தது, சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம், ஆதரவுல ஆட்சி அமைச்சிடலாம் ஒரு பேச்சு நடந்தது. எங்ககிட்ட கருத்து கேட்டாங்க, அதுக்குதான் நாங்க அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் கேட்டாரு, நாங்க அது தப்பான முடிவு, திமுகவை அழிக்கிறதுக்கான ஒரு முடிவாக இது இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை கூட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பதிய வச்சாரு. அதற்கு பிறகு ஓகேன்னே அவரை முன்னிலைப்படுத்தி, அதாவது திருமாவளவனை முன்னிலைப்படுத்தி முதல்வராக்க முயற்சி பண்ணாங்க 2 பேரும். அதான் நாங்க காமெடியா தான் எடுத்துக்கிட்டோம், ஃபன் பண்ண தான் எடுத்துக்கிட்டோங்கிறது அவரே சொல்றாரு. ஆமா, ஏன்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். பொதுமக்கள் சரி பல தரப்புல இருந்து அதை ஏத்துக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. முடிவை எடுத்ததுக்கு பிறகு ஆதர்ஜுனாவை கூப்பிட்டு அந்த கடிதமும் கொடுத்துட்டாராம். கடிதத்தை கொடுத்ததுக்கு பிறகும் நீங்க கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கான அறிவிப்பு நாங்க வெளியிடுறோம்னு கூட சொன்னாங்க. அதை யார் சொன்னாங்க அப்படிங்கறத நான் வெளிப்படுத்த விரும்பல. ஆனா சொன்னாங்க பாருங்க, கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு கூட ஒரு முயற்சி நடந்திருக்கு, அதை திரும்பவே வெளிப்படுத்துறாரு. அதை ஆமா, மொத்தத்துல உங்களுடைய குட்டுங்கிறது இப்ப வெளியே வந்திருக்கு. ஆமா, திமுக சரி அதிமுகல எடப்பாடி பழனிசாமியும் சரி இது வரைக்கும் வெளிப்படையா அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லவே இல்லை. திமுக தரப்புல திமுகவினுடைய அனுதாபிகளா இருக்கிற நிறைய பேரும் அதை எதிர்ப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நடக்காத விஷயத்த பரப்புறாங்க அப்படின்னு இப்ப திரும்பவே சொல்லியிருக்காரு. ஆமா, பட் அந்த பேட்டியில அப்படி சொன்ன இன்னைக்கு காலையில ஒரு காசிப் தான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு.